வணக்கம். நான் உங்கள் கொல்லிமலை வரைக்கும் விவசாயம் பண்ணேன். இன்றைக்கி எங்களோட மார்னிங் ரொட்டீன், அதாவது காலை வேலையில் எங்கள் தோட்டத்தில் என்னென்ன வேலை பார்க்க போகிறோங்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க, அந்த லைக்கை போடுங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு போய் சேரும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பால் இந்த திட்டு மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நோண்டுக்கிறது அப்படியே பின்னாடி. அப்புறம் எனக்கும் பசிக்க முடியல அப்படிங்க. சங்கிலே இழுத்து சங்கிலே பிடிங்கிட்டு வந்துருச்சு கண்ணுக்குட்டி. நேற்று இடிக்கு நல்லா மழை வரும். நேற்று இடிக்கி டிஸ்ட்ரிக்ட் காற்று அடித்ததுக்கும் இடிக்கும் நல்லா மழை வரும்னு ஏமாத்திட்டு போயிடுச்சு வழக்கம் போல். கட்டுத்தர வேலை முடிஞ்சோடனே சைட் பை சைட் நம்ம சமையல் வேலையை ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம நுரப்பீக்கங்கான்னு சொல்லுவோம். பீக்கங்காலே இன்னொரு வகை நுரப்பீக்கங்கா, அதை தான் கடைய போகிறோம். அதனால் இன்றைக்கி விறவடுப்பில் பற்ற வைக்கிறோம். இல்லைன்னா மோஸ்ட்லி உள்ள கேஸ் அடுப்பு தான். ஏன்னா மழை லைட்டாக அப்பப்போ வந்துட்டுருக்கு. ஸோ இது சட்டியில் செய்யணுங்கிறதுனால விறவடுப்பில் நம்ம செய்ய போகிறோம். ஸோ கட்டுத்தரையில் நமக்கு என்ன வேலைனா மெயினாக மாட்டை பிடிச்சிக்கணும், பால் கறக்கிறப்ப அந்த ஒரு ஒர்க்கு தான் முடித்தோடனே இங்கே வந்தாச்சு. அடுத்து ஏதாச்சும் காட்டில் ஒர்க் இருந்தால் அடுத்து பார்க்கலாம். இந்த பானையில் இருக்க கோலெல்லாம் பொங்கலப்போ போட்டது. பொங்கலப்போ பானை வாங்கிட்டு வருவாங்க. மற்ற பானைக்கெல்லாம் கலர் பண்ணுறப்ப இதுக்கும் சரி பசங்கள்லாம் ஆசைப்பட்டாங்கன்னு இதுக்கும் கலர் பண்ணியாச்சு. சமையல் சைட் பை சைட் பார்த்துட்டு தண்ணி எடுத்து விடுவாங்க இனிமேல் பார்க்காட்டுக்கு. ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது. சப்போஸ் வரலின்னா என்ன பண்ணுறதுக்கு கட்டுவோம், மழை வந்தால் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தண்ணி கட்டுற வேலை தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எங்கள் தோட்டம் பார்த்திங்கன்னா பெருசாக மெயின் ரோட் பக்கமாக இருக்காது, கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கும். அதனால் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் தான் எங்களுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். ஆனால் எப்பயுமே ஒர்க் வந்துட்டுருக்கோம். நமக்கு இந்த டைம் டு டைம் ஜாப் கிடையாது. ஸோ நினச்சப்போ ஒர்க்கு தான். இதுதான் இந்த நுரப்பீக்கங்காய். கொஞ்சம் இதாகவே இருக்கும். அந்த பீக்கங்காய்க்கும் இந்த பீக்கங்காய் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இது கடையில் தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. நான் கிண்டிக்கிட்டுமா? கிண்டி உருவி போடணுமா? சமையல் ஒர்க் முடிகிறதுக்குள்ளேயே தண்ணி எடுத்து விட்டுட்டாங்க. அப்படியே நம்மளும் காட்டுக்கு போகலாம். சரி, பார்த்து எடுத்துகிட்டு வா. கோழி ஒன்று நம்ம காட்டில் செத்து போச்சுங்க. அதை புதைக்கிறதுக்காக தான் தம்பி எடுக்க போயிருக்கிறான். அடிக்கடி நம்ம காட்டில் இப்படி தான் நோவு வரும், இல்லை கிணத்துக்குள்ளே வரும். அது மாதிரி இப்போ ஒரு கோழி செத்து போச்சு, அதை எடுத்துகிட்டு போய் புதைச்சிடலாம். காக்காட்டூலே புதைச்சிடலாம். மற்ற இடத்துல புதைச்சோம்னா மற்ற காட்டை நாயில் நோண்டி ஏதாச்சும் பண்ணிடும். அதனால பாக்காட்டுக்குள்ளே கொஞ்சம் ஆழமாக பறித்து புதைச்சி விட்டோம்னா அப்படியே உரமாயிரும்.
காலையிலேயே கொஞ்சம் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டா ஆஃப்டர்நூன் மேலே ஏதாச்சும் வெளி வேலை இருந்தால் பார்ப்பாங்க. இந்த காட்டில் இருக்கவங்க மோஸ்ட்லி அப்படி தான், காலையில் சாயந்தரம் வந்து மெயினாக வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. இது வந்து உழவு ஓட்டி ஆளுங்களை விட்டு புல்லெல்லாம் வெட்டியாச்சு. ஸோ அது கரை போட்டு கரெக்டாக தண்ணி விடுறதுக்காக காலையிலேயே இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து எம்ஏ முடிச்சிருக்காங்க. ஆனால் விவசாயத்தை மேலே இருக்க ஒரு ஆர்வத்துலேயும் மேபி அப்புறம் குடும்ப சூழ்நிலை கர்மாவும், அதாவது அவங்க அப்பா இல்லாதனால, எங்கள் மாமா இல்லாதனால தோட்டத்தை பார்த்துக்கணுங்கிறதுக்காக எம்ஏ படிச்சுட்டு இருந்தாலும் நான் பரவாயில்ல விவசாயம் பண்ணுறேன்னு பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையிலேயே கொஞ்சம் வியக்கத்தக்க விஷயந்தான். காலை வேலை விவசாயி இன்றைக்கி என்ன ஜரூராக வேலை நடந்துகிட்ருக்கு. தம்பி அந்த செத்து போன கோழி எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க, இங்கேயே பொறிச்சிருவோமா? ஏற்கனவே சமையல் போட்டு கட்டியிருக்க மாட்டேக்கு கோழியில். அந்த கோழியே இது? ஏய் பார்த்து எறும்பு போட்டுரு போட்டுரு, அப்பா புதைச்சிருவாங்க. கீழே போட்டுரு. கீழே போட்டுருப்பா, நான் வரேன். அங்கே ஈரமல்ல. இங்கே பாரு எவ்வளோ எறும்பு நோந்துக்கும். எதனால் செத்துச்சு? நோயா? அவன் கண்ணு தெரியாம போய் அங்கே எறும்பு குழியில உளுந்துருச்சு, படுத்துக்கிச்சு. ஒரு எறும்பு ஏறி செத்து போச்சு. சரி புதைச்சிடலாம். அந்த கல் இருக்குதுல்ல அதுக்குள்ள, அந்த கல்லுக்கிட்டே ஒரு ராத்திரி ஃபுல்லா உட்காந்துருக்கா. அதுக்கு வந்து குற்றங்குள்ள நெஞ்சு குறுகுறுக்குதாட்டுக்கு. மேலே வரும் பார்க்கலாம், மேலே வரும். மறுபடியும் அடுத்த நாள் கட்டி போட்டு அழுத்து விட்டதுக்கப்புறம் மறுபடியும் போய் அங்கேயே உட்காந்துட்டான். அதான் அப்புறம் நாய் தோர்த்து. காலையிலேயே கோழிக்கு சமாதி கட்டுறீங்க. இன்னைக்கு செத்துச்சா நேற்று செத்துச்சா? முந்தா நாளே ஒருத்தவங்க செத்து போய் சமாதி கல்லு போட்டிருந்தாங்க. சமாதி கல்லு. நாங்க டெய்லி பஸ்ல போகும்போது பார்த்துட்டே இருப்போம். இப்போ டேடிலாம் பெரிய இடம் மரத்துக்கு பாரு அப்பா கோழி எருவு தான் போடுறாங்க. அதுவும் கோழியவே எருவாக போடுறாங்க. நீங்கள் பைபாஸ் வழியாக போயிடுவீங்களேடா ஸ்கூலுக்கு, எப்படி பார்ப்பீங்க? பைபாஸ் வழியா கொஞ்சம் லைட்டாக தான் போகும். எறும்பு தம்பி தம்பி கடைசி மண்ணு போடுறானோ, வெயிட் பண்ணு. ஏய் மண்டையில் இடிச்சிட போறாங்க. நொம்புந்துக்கும் மேலே மம்முட்டி இடிச்சிட போகுது. அவ்வளோதான், போய் கை கழுவிக்கோ. தண்ணி வாய்க்காலில் ஓடுதுல்ல. சார் என்ன பண்ணுறீங்க? சம்மர் அத்தனைக்கு தம்பி அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான், நம்ம போய் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து நேற்று அடித்த காற்றுக்கும் அந்த இதுக்கும் உளுந்த மரங்க பாருங்க எப்படி சரிஞ்சு கிடக்குன்ட்டு. பாக்கு மரத்தில் லாபமும் இருக்குது நஷ்டமும் இருக்குங்கிற மாதிரி தாங்க, எல்லாமே கலந்துக்கிட்டது தான் விவசாயம். கொஞ்சம் லைட்டிங் வேறு கம்மியாயிருச்சு பாருங்கள், அது வரைக்கும் விழுந்து கிடக்கு. சரி இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் தோட்டத்தை வாழ்க்கைலாம் இப்படி தான் இருக்குது.